கோவை விமன்ஸ் சென்டர் பை மதர்ஹுட் மருத்துவமனை சார்பாக ஓவியப் போட்டி குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இதில் 3 வயது முதல் 12 வயது வரையிலான குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் விமன்ஸ் சென்டர் பை மதர்ஹுட் மருத்துவமனை சார்பாக ஓவியப் போட்டி மருத்துவமனை அரங்கத்தில் நடைபெற்றது. சாலை பாதுகாப்பு, மரங்களை காப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் உள்ளிட்ட சமூக விழிப்புணர்வு தலைப்புகளில் நடைபெற்ற போட்டிகள் 3 முதல் 12 வயது வரையிலான 200க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக இதற்கான துவக்க விழாவில் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் மிருதுபாஷினி கோவிந்தராஜன், பொறுப்பு இயக்குநர் அமித் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர். போட்டிகளில் கலந்து கொண்ட குழந்தைகள் தங்களது படைப்பாற்றல் மற்றும் கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். சிறந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டு வரும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினத்தில் நடைபெறவுள்ள விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக சைக்கிள், 2ஆம் பரிசாக இசைக்கருவி மற்றும் 3ஆம் பரிசாக கல்வி உபகரணங்கள் வழங்க உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் சிறப்பு பிரிவு மருத்துவமனை விமன்ஸ் சென்டர் பை மதர்ஹுட் மருத்துவமனையில் துவங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. பை மதர்ஹுட் ஹாஸ்பிட்டல் நாங்கள் எவ்ரி இயர் சில்ட்ரன்ஸ் டேக்காக நாங்கள் டிராயிங் காம்படிஷன், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் நடத்திட்டுருக்கோம். லாஸ்ட் 10 இயர்ஸாக இது நடத்திட்டுருக்கோம். இந்த இயரும் இப்போ போயிட்டுருக்கு. இதில் சுமார் ஒரு 100 குழந்தைங்க கலந்துருக்காங்க. இதில் சேவ் அண்ட் எர்த்து, அப்புறம் ஆக்சிடென்ட் ஃப்ரீ, அதுதான் தீமு. ஈவினிங் டிராயிங் இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்துகிறோம். இதுக்கு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறது 14th அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சைக்கிள், செகண்ட் ப்ரைஸ் மியூசிக்கல் கிட்டு, தேர்ட் ப்ரைஸ் எஜுகேஷன் இதுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ. கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடு உமன் சென்டர் பை மதர்ஹுட் ஹாஸ்பிட்டல்னு சுமார் ஒரு 100 இது வரைக்கும் 100 குழந்தைங்க வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும், பேரண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வரும்போது அவங்க மொபைல்லேருந்து வெளியே வரக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. எப்போவுமே வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் மொபைல் பார்க்குறாங்க, இல்லை டிவி பார்க்குறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வரும்போது அவங்க மற்ற இதுவும் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ராஜலக்ஷ்மி.